தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கு? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். எல்லாம் பாருங்க, ஈவன் தோ இவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தாலுமே இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? வேலை போயிடும். இதுதான் நடக்கும். மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. நான் அடிக்கடி சொல்வேன், இதுதான் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. காரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க செமையாக இருக்க போகிறீங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் பொருட்களை விற்பவர்கள், இந்த மாதத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தா 10ஆம் இடத்திலே ஒரு வகையில் வறுமையை சந்திக்க போகிறீங்க. அதில் இருக்க நல்லது என்னென்னா, ஒரு வகையில் அது பாசிட்டிவான வறுமை. எப்படி? விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகி அப்போ 600 பார்த்தவங்களுக்கு 800 வாங்கலான்னு தோணும். 800 ஸ்கொயர் ஃபீட்டை சொல்கிறேன். 800 பார்த்தவங்களுக்கு 1000 வாங்கலான்னு தோணும். தோண வேண்டாம், தோணுனா மாட்டிப்பீங்க. உங்கள் சக்திக்குரியதை மட்டும் வாங்குங்க. இது உங்களோட பர்சனல் அட்வைஸ். ஏனென்றால் சரி, ஒரு வரியில் நான் இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க? ஒரே ஒரு வார்த்தை. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கன்னு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். எல்லாம் பாருங்கள், ஈவன் தோ இவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தாலுமே இவங்க ஒன்றும் ஃபாரினில் இருப்பாங்க, அல்லது வேறு பிஸ்னஸில் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லவ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இவர்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காது, கல்ச்சர்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப அந்த மாதிரி. இப்போ அந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மே மாத பலன்கள். கன்னிராசிக்காரர்கள் இரும்பை போல மனதை கல்லாக்கி கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? ஒரு வரியில் சொல்கிறது, அந்த வேலை போயிடும். இருதயம் பலகீனமானவர்கள், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், 3வது விஷயம் வேலை ஏற்கனவே பிரச்சனையில் இருப்பவர்கள், இந்த பதிவை கிடச்ச எண்டு வரைக்கும் நிச்சயம் பாருங்கள். கடந்து போயிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தானே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. ஆண்டி அதரன் சில கெட்டது நடக்க போகுது. நிறைய நல்லது நடக்கிறத ஃபஸ்ட்டு பேசுவோம். இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? வேலை போயிடும். இதுதான் நடக்கும். மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. நான் அடிக்கடி சொல்வேன், இதுதான் நடக்கும்னா வேலை போயிடும். 2வது விஷயம் என்ன? இதுதான் நடக்கும்னா வறுமையை சந்திக்க போகிறீங்க. ரைட், இது ரெண்டும் இதுதான் நடக்கும். கிரகங்கள் முடிவு பண்ணது. கிரகங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு? எல்லாம் வல்ல இறைவன் இருக்கும் பொழுது குருவருள் திருவருள்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த கிரகம் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருவருளும் திருவருளும் இருந்தால் கிரகங்கள்லாம் ஒன்றுமே வர முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு அதிகாரிகள், அவ்வளோதான். இறைவன் தான் பரபிரம்மம். சரி, இப்போது இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத ஒரு வரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. காரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க செமையாக இருக்க போகிறீங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் பொருட்களை விற்பவர்கள் அடி தூள் கலக்க போகிறீங்க. வெளிநாட்டுக்காக ட்ராவல் பண்ண, வெளிநாட்டு விஷயங்கள், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி சூப்பராக இருக்க போகிறீங்க. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பட்டு துணி செய்பவர்கள், பனியன் மாதிரி கிளாத்து, உள்ளாடைகள், எங்கேயோ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. ஆனால் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்க வேலை போவதற்கான 200% சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ரைட், இப்போது ஒன்றுன்னா போயிடலாம். ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமே என்ன? உங்களுக்கு எங்கேருந்து பிரச்சனை தோணாது? இங்கேருந்து ரிவர்ஸில் வரேன். உங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தாங்க. எப்போது? அது மேஷத்தில் இருந்தாங்க. அப்புறமா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ரிஷபத்தில் இருந்தாங்க. அப்புறமா சூரியனும் புதனும் இருந்தாங்க. இப்படிலாம் பெரிய கதை. அதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இந்த மாதத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தா 10ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில். ரைட்டா? ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுது. 10ல் இருக்கிறது பாவி கிடையாது. 10ல் இருக்கிறது யார்? குருவும் சுக்கிரனும். இவர்கள் 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கவே கூடாது, நின்ற இடம் பாழும்பாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஐடியில் இருக்கவங்க நல்லதுன்னு சொன்னீங்க? சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றும் வர மாட்டார். குருவுக்கு மட்டும் இந்த லா பொருந்தும். 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும். ஸோ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அசுரகுரு சுக்கராச்சாரியாரோடு சேர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல விஷயம், அவர் உங்களுக்கு 2-9 கூடியவர், தனாதிபதி மற்றும் பாக்யாதிபதி என்பதால் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோடை பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, ஆன்சைட் போகிறவங்கள நல்ல நேரம். ரைட், இப்போது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா புதனும் சூரியனுமாக சேர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த சூரியன் யார்? உங்களுக்கு 12 கூடையவர். புதன் யார்? 10 கூடையவர். இங்கே தான் பிரச்சனை. நான் சொன்னேன் பாருங்கள், 10 கூடைய ரியல் இன்சார்ஜ் யார்? புதன்.
உங்களுக்கு 1 10 கூடியவர், 10 தான் மிதுனம். அவர் 12 கூடிய சூரியனோடு சேர்ந்தாரே, அப்பயே பாதி பலம் இழந்து போயிட்டார். இதில் சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல குரு வந்து உட்காரும் போது மீதி பலம் இழந்து போயிட்டார். இதுதான் பிரச்சனை. அப்போ ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிற ஆள் தயவுசெய்து பேசாதீங்க. இந்த 1 மாதம் பேசாதீங்க. புதன் நகர்ந்து ஆட்சி பெறுவார். எப்போ? இந்த மாதத்திலே தான் பண்ண போகிறார். இந்த 25 தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுவார். மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருங்க. உங்களுக்கு பாஸ் செய்கிறது பிடிக்கல, சரி பிடிக்கல விட்டுருங்க. அது அவர் பண்ணுறார், அவர் கம்பெனி பண்ணுறார். நம்ம வேலைக்கு போயிருக்கோம். நம்மளுடைய கருத்தை அவங்க கேட்டாலும் சொல்ல வேண்டாம். இல்லைங்க, ஏன் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதோடு விட்டுடுங்க. டோன்ட் எக்ஸ்பிளைன் டூ மச். நண்பர்களே, நம்ம நல்ல எண்ணத்தோடு சொல்லுவோம், ஆனால் அது நமக்கே அது பிரச்சனையோடு வந்து முடியும். புத பகவான் 10லே ஆட்சி பெறுகிறார். 25ஆம் தேதிக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி எதை பேசினாலும் வேலை போயிடும். கொஞ்சம் தம் கட்டினீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி யார் வருகிறார்? யார்? குரு வருகிறார். இங்கே எந்த கம்பெனியில் என்ன வேலை விட்டுக்குவேன்னு சொன்னீங்களோ அதே கம்பெனியில் நான் தான் டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஆவீங்க. ஆனால் அந்த நாள் வரும் வரை பொறுத்துருங்க. ரைட்டு, விட்டுருங்க. இப்போது வறுமையை சந்திக்க போகிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது என்ன வார்த்தை? ஒரு வகையில் வறுமையை சந்திக்க போகிறீங்க. அதில் இருக்க நல்லது என்னென்னா, ஒரு வகையில் அது பாசிட்டிவான வறுமை. எப்படி? விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகி 3 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு ராஜயோகம்னு வச்சுக்கலாம். ஆனால் அவனே தான் சம்பந்தப்பட்ட 3 8 கூடையவன். அவன் போய் ஆட்சி பெறான். அப்படி இருக்கும்போது 90% 8 கூடையவனாகவே அவன் கருதப்படுகிறான் என்பதால் 8 கூடையவன் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? வறுமை வரும். எப்படி வறுமை வரும்? பூமி லாபங்களில் நீங்கள் போய் சிக்கினீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிரவுண்ட் இடம் வாங்க போனீங்க, 1 கிரவுண்டோட வர்றது சிறப்பு. அல்லது அதை கம்மியாக வாங்கிட்டு மீதி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லாம் சேர்த்து நம்ம கையில் இருக்கிற பட்ஜெட்குள்ளே அடங்குதான் பார்க்கறது சிறப்பு. நிறைய பேர் பாருங்கள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, பக்கத்தில் இருக்க லேண்டு சேர்த்து வாங்கிடலாமே, அல்லது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் அதை வாங்க. இதான் மனநிலை. நம்மகிட்ட கூட்டு போய் காட்டுறாங்கல்ல, அவங்களே அப்படி தான் காட்டுவாங்க. அப்போ 600 பார்த்தவங்களுக்கு 800 வாங்கலான்னு தோணும். 800 ஸ்கொயர் ஃபீட்டை சொல்கிறேன். 800 பார்த்தவங்களுக்கு 1000 வாங்கலான்னு தோணும். தோண வேண்டாம், தோணுனா மாட்டிப்பீங்க. உங்கள் சக்திக்குரியதை மட்டும் வாங்குங்க. இது உங்களோட பர்சனல் அட்வைஸ். ஏனென்றால் செவ்வாய் சுபமாக கொண்டு போய் கூட உங்களை வறுமையாக்க முடியும். உங்களை நீங்களே கேட்டுப்பீங்க, உனக்கு தேவையா? நமக்கு இது போதாதா? நமக்கு எதுக்கு இவ்வளோ ஆசை வந்துச்சு? அந்த நேரம் அப்படி. இந்த 8 கூடிய ஆட்சி பெறும் பொழுது பூமி லாபத்தை கொடுத்து உங்களை வறுமையாக்குகிறான். அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டவே காசு இருக்காது. வாங்கினது என்னமோ பெரிய வீடு, அரண்மனை வீடு, ஆனால் அடுத்த இஎம்ஐ கட்ட காசு இல்லை. காரணம் என்ன? எல்லாத்தையும் கொண்டு போய் லாக் பண்ணிட்டீங்க. இது மாதிரி நடக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதாதித்ய யோகம். அப்போ என்னாகும்? புத்தகம் எழுதுவீங்க. யாரெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் இருக்கீங்களோ சாதனைகள் செய்வீர்கள். புத்தகம் எழுதுவீங்க, நாவல் எழுதுவீங்க. இன்னும் சுக்கரன் சில பேர் அரசு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதுவீங்க. வரலாற்று தொகுப்பு எழுதுகிறவங்க, ஹிஸ்ட்ரி எழுதுகிறவங்கெல்லாம் புத்தகம் எழுதுவீங்க. ஏன்னா 12 என்பது சுதந்திரா யோகம்னு பேர். 12 கூடிய சூரியன் ஆட்சி பெற்றால் நிறைய பேருக்கு தெரியாது. 12 கூடிய சூரியன் ஆட்சி பெற்றால் என்ன யோகம்? சுதந்திரா யோகம்னு பேர். அது பேர். இந்த 12 கூடியவன் 10 கூடிய ராசிநாதன் புதனோடும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா, அதியோகத்தை தந்து எழுதக்கூடிய, சுதந்திரமாக உங்கள் கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குவார். அப்போ என்ன ஆகும்னா, எதை பற்றி உங்களோட ஆர்டிக்கல் என்ன, இதை பற்றி என் பதிவு, இதை பற்றி என் பார்வை, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதுவீங்க. அது சிறப்புறும். நீங்கள் விருதுகள்லாம் வாங்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உயர்ந்த விருது. இது இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. புக்கர் விருது வரைக்கும் பெரிய விருதுகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ வெளிநாடுகள்லாம் அதெல்லாம் பரிந்துரைக்கப்படும். இதனுடைய ஆங்கில மொழியாக்கம் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள், மொழிபெயர்ப்புக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சேர்ந்திருப்பதால் கார் சேல்ஸு, ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஒரு வரியில் நான் இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க? ஒரே ஒரு வார்த்தை, வறுமை வரும், சுபத்தின் வடிவில் வரும். எப்படி? உங்களை லேண்டு வாங்கி சொல்லி தூண்டும், கார் வாங்க சொல்லி தூண்டும். என் பட்ஜெட்டுக்கு 3 லட்ச ரூபா கார் போதும், நான் இங்கேருந்து இங்கே போகிறப்ப வீட்டிலேருந்து ஆஃபீஸ் தான் போகிறேன், பெருசாக எனக்கு இது வேண்டாம், என்ன அடக்கம் நம்மிடையே இருக்க வேண்டும். இல்லை லக்ஸுரி கம்பெனி கார், எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கார் வாங்க போகிறேன் என்றால் ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள், இது நமக்கு தேவையா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். 1. 2வது விஷயம், 10லே குரு வரும்பொழுது அதிகபட்ச கோபம் வரும். இங்கே பாருங்க சார், இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தேவையில்லை என்ற கோபம் கழுத்து வரை வந்தால் சட்டனா அப்படி பிரேக் போடுங்க. ஆனதாச்சு போனது போச்சு. இன்னும் 1 மாதம் ஜூன் 2 குரு வந்துட்டாருன்னா இது நிலமை மாறுன்னு நம்ம ஐபிசி பக்தியில் சொல்லியிருக்காங்க. ராம்ஜி சொல்லியிருக்கார். நமக்கு எதுக்கு, நம்ம கொஞ்சம் தான் விட்டு கொடுப்போமே என்று நினைத்தால் இந்த கோபம் தெளிந்து விடும். அதுதாங்க பெரிய பரிகாரம். மற்ற பரிகாரம்லாம் பரிகாரமே கிடையாது. உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லிக்கிறது தான் பரிகாரம். அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது? சாட்சாத் குரு பகவான் தாங்க. ஆலங்குடி போயிடுங்க, அல்லது திட்டை போயிடுங்க. சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்துக்கு போனீங்கன்னா குரு பகவான் சன்னிதானத்துக்கு சென்று வழிபடுங்க. இப்போது அதிர்ஷ்ட தெய்வம் வேறு என்ன செய்யலாம்? இப்போ 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகிறது. நீங்கள் தயவுசெய்து போகலாம். ஏன்னா 11 கூடியவன் உங்களுக்கு சந்திரன். அந்த சந்திரன் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த நேரத்தில் லாபத்தை தரணும்.
ஸோ அந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க. குரு பகவானுக்குரிய சிறந்த விஷயங்களாக கருதப்படுவது என்னவென்றால், வியாழக்கிழமை ஆனால் நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த பிருந்தாவனம் போகிறது, திருவண்ணாமலையாக இருந்தால் ரமண மகரிஷி ஆலயம் போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு யார் குருவோ அவங்கள சென்று நீங்கள் தரிசனம் பெற்றிருந்த ஒரு மாதமும் நீங்கள் அதை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. மற்றபடி நீங்கள் அதிர்ஷ்டமான கலர் என்ன? அதிர்ஷ்டமான கலர் சுக்கரன் தான், அவர் தான் ஃபாரின் அனுப்ப போகிறார்ல. அப்போ நம்பர் 6 அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலர், அதிர்ஷ்டமான நம்பர் 6. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நம்பர் 3, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கலர் கோல்டன் கலர், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் காரு வேணுமா வேண்டாம், லேண்டு வேணுமா வேண்டாம், ஆஃபீஸில் வேலை விட்டு போக போகிறீங்களா என்ன? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை. இதை மட்டும் நீங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. மற்றபடி சிறப்பு. இல்லை சார் ஏற்கனவே எங்களுக்கு வேலை போகிற மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளேயே கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஒரு மாதம் நீங்கள் எப்படி ஜாபை தக்க வைக்கிறோங்கிற குறிப்பை சொல்ல நானும் காத்திருக்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 1000 காலுக்கு மேலே வர்ற ஒரே ஒரு சேனல் நம்ம ஐபிசி பக்தி மட்டும்தான். உலகத்தினுடைய எல்லா பகுதியிலேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கே போயிட்டுருக்க இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகும். என்னுடைய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.